ஹலோ பாசு, அப்பா அம்மா பையனு 3 பேர் வந்திருக்கோம். அதனால ஒழுங்கா நீட்டா எங்களை வந்து சீவி விட்டு குளிப்பாட்டி அனுப்பிவிடு. ஓகேவா? புரியுதா இல்லையா? கொஞ்சம் கூட பிசர் அடிக்க கூடாது. வணக்கம் நண்பர்களே. நம்ம இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து 3 ஹஸ்கீஸ் வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவர் பேர் வந்து குக்கி. இவர் தான் ஃபாதர். இவர் பார்த்தீங்கன்னா செம்ம சைஸ்ல இருந்தாரு. நான் ஹஸ்கியில பார்த்ததுலே இவர் ஒரு பெரிய சைஸ். ஆரம்பத்தில் எனக்கே ஒரு ஜெர்க் அடிச்சது என்னன்னா, எப்படி இவ்வளவு பெரிய சைஸை நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு. பட் ரொம்ப ரொம்ப காம் டைப்புங்க, சாஃப்ட் டைப்பு. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கோம் பண்ணிட்டு காதை கிளீன் பண்ணிட்டு டெய்ல கோம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. டெய்ல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பல்காக இருந்தது. டெய்ல் அதை ஃபுல்லாக கோம் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் பாத் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத் பண்ணி கிளீன் பண்ணி கேட்டிருந்தாங்க. நம்மளும் வந்து அதே மாதிரியே நல்லா பாத் பண்ணி துவட்டி விட்டு ப்ளோ ட்ரையர் போட்டு அவங்கள கிளீன் பண்ணியாச்சு. என்ன ஒன்று, இவங்க ஒவ்வொருத்தரையும் குளிப்பாட்டுறதுக்குள்ள நான் குளிச்சுட்டேன் பாருங்க. கேமராவே நனைஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸா வாட்டர் ரிவர்ஸ் அடிப்பாங்க பார்க்கணும். ஸோ குக்கியை முடிச்சாச்சு. இது வந்து அவருடைய சன் பைரவ். ஸோ பைரவை வந்து அடுத்து ஏற்றியாச்சு. அவரை நல்லா கோம்பிங் பண்ணி அந்த டெய்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக கோம்பிங் பண்ணுவோம். இவர் வந்து படுத்தே இருப்பாரு, எந்திரிக்கவே மாட்டார். இவர் வந்து வேற அப்படியே அவங்க அம்மா டைப்பா என்னன்னு தெரியல. அவங்க அப்பா வந்து நின்றுக்கிட்டே இருந்தாரு, படுக்கவே இல்லை. இவர் படுத்தே இருந்தாரு. குளிப்பாட்டும் போது ஒரு இடத்துல நிக்க மாட்டாரு, இங்கிட்ட அங்கிட்டு ஓடுறதுல நாங்க பாத்தீங்களா தெரியும். வெளியில என்னமோ குளிச்சிடுற மாதிரியே தான் தலையத்தை போட்டுக்கிட்டே தான் நிற்பாரு ஒழிய உள்ள அப்படியே பேசாம நிக்க மாட்டாரு. ஆனா அவங்க அப்பா குக்கி வந்து அப்படி கிடையாது, சூப்பரா உள்ள நின்றுகிட்டே இருந்தாரு. நமக்கு ரொம்ப சப்போர்ட். இவர் கொஞ்சம் விளையாட்டுத்தனம் சரியா இருந்தது இவர்கிட்ட. நான் தோற்றதுக்குள்ள அப்படி இங்கிட்ட அங்கிட்டு ஓடுறதுலதான் குறியா இருந்தாரு. ஸோ பைரவ வந்து அடுத்து நல்லா குளிப்பாட்டி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இவர் தான் பைரவோட அம்மா, குக்கியோட ஒய்ஃப். இவங்க பேர் கிருமி. குட்டையா குள்ளமா அழகா ஒயிட் கலர்ல இருந்தாங்க. இவங்க நல்ல சப்போர்ட்டிவ். ஆரம்பத்துல உருமுவாங்க, ஏன்னா ஒரு இடத்துக்கு புதுசா போறோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, அந்த மாதிரி டைப் தான். பட் அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசாம இருந்தாங்க. நம்மளும் நல்லா கோமிங் பண்ணியாச்சு. என்ன ஒண்ணுன்னா, இவங்களுக்கு வந்து ஃபர் அதிகமா இல்லை. அவங்க கேட்டதுக்கு ஷெட்லிங்ல எல்லாமே விழுந்துருச்சு. திரும்ப ஆனா முளைக்கும் போது நல்லா புசு புசுன்னு வரும் அப்படின்னாங்க. ஸோ இது வந்து நார்மல் தான் ஹஸ்கீஸை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த அளவுக்கு ஒரு ஃபர் விழுந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஸோ நல்லா துவட்டிட்டு அவங்களையும் குளிப்பாட்டி ரெடி பண்ணியாச்சு. எல்லாருக்குமே நல்ல ப்ளோ ட்ரையர் போட்டு விட்டு காஞ்ச பிறகு வீட்டுக்கு அனுப்பிச்சோம் கைஸ். அது மட்டும் இல்லாம பெர்ஃப்யூம் ஸ்ப்ரேவும் அடிச்சு விட்டோம். இவங்க டேபிள்ல இருக்காங்களா, அடுத்து பாருங்களேன். அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் சன் 2 பேரையும் இங்கே வச்சு நம்ம பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே அடிச்சு விட்டு அழகா வழி அனுப்பி வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.